ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 2014 நடந்த எலெக்ஷன்ல 47 இடங்களை பிடிச்சு பாஜக ஈஸியா ஆட்சி அமைச்சது. ஆனா 2019 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள் மட்டுமே பாஜகவுக்கு கிடைச்சது. பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் வேணுங்கிறதுனால பாஜக 10 தொகுதிகளை ஜெயிச்ச மாநில கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சியோட ஆதரவோட கூட்டணி ஆட்சியை அமைச்சது. இந்த 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கும் கூட்டணி கட்சியான துஷ்யந்த் சௌதாலாவோட ஜேஜேபிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. கடந்த மார்ச் மாசத்துல ஆதரவை திரும்ப பெற்றது ஜேஜேபி. இருந்தாலும் சுயேட்சைகளோட ஆதரவோட ஆட்சியை தக்க வச்சுக்கிச்சு பாஜக. இந்த நிலையில தான் இப்போ அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷ காலமான ஆளும் பாஜக மீதான அதிருப்தி, அதே மாதிரி வேளாண் சட்டங்கள் தொடர்பான விவசாயிகளுடைய போராட்டம், ஓபிசி இடஒதுக்கீடு விவகாரம், அக்னிபாத் திட்டம், வேலை வாய்ப்பின்மை, பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மீதான பாலியல் குற்றச்சாட்டு, மல்யுத்த முன்னாள் வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, பாஜகவுடைய உட்கட்சி பூசல், இவை எல்லாமே பாஜகவுக்கு பெரும் சவாலா இருக்கு. இருந்தாலும் மக்களை தங்களுடைய பக்கம் சாய்க்கும் வகையில இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பலரின் நலன் சார்ந்து பாஜக நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருக்கு. பாஜகவுடைய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி வீரர்கள் எல்லாத்துக்குமே அரசு வேலை வாய்ப்பு, குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 24 விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்படும், பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் வழங்கப்படும், அரசு கல்லூரிகளில் பயிலும் ஓபிசி எஸ்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு. இது இப்படி இருக்க, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை காங்கிரஸ் வாக்குகளை அறுவடை செய்ய திட்டமிட்டு அதுக்குன்னு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும், 25 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு, உயிரிழந்த விவசாயிகளுடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி, அதாவது விவசாயிகள் வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில அப்ப நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அந்த உயிரிழந்த விவசாயிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், வீடுகளுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும், அதே மாதிரி முதியோர் கைம்பெண்கள் அவர்களுக்கான உதவித்தொகை 6000 ரூபாயாக உயர்த்தப்படும், சமையல் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு அது வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஆளும் பாஜக கூட்டணியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸும் தீவிரம் காட்டுறதுனால இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுது. இது இல்லாம பாஜக கூட்டணியில் இருந்த ஜேஜேபி, அப்புறம் ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் மற்றும் இந்திய தேசிய லோக்தளம் இவங்க கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த எலெக்ஷன்ல களம் காண்றாங்க. நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக தரப்பிலிருந்து தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நயப் சிங் சைனி, அதே மாதிரி அனில் விஜ், அப்புறம் ஓபி தன்கர் இவங்கெல்லாம் நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனநாயக ஜனதா கட்சி சார்பில் துஷ்யந்த் சௌதாலா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் புபீந்தர் சிங் ஹூடா, முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், ஆம் ஆத்மியிலிருந்து அனுராக் தண்டா, அதே மாதிரி ஐஎன்எல்டி கட்சியிலிருந்து அபய் சிங் சௌதாலா, சுயேட்சை வேட்பாளர் சாவித்ரி ஜிண்டால் இவங்கெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்களாக கருதப்படுறாங்க. வாக்குப்பதிவுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் 7 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழல்ல வாக்களிக்கிறதுக்காக 20,629 வாக்குச்சாவடிகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் எது எது அப்படின்னு கண்டறியப்பட்டு அங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா இருக்கிறாங்க. இப்போ ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தேர்தலுக்கான வாக்குகள் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்னைக்கே முடிவுகள் அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.